வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நூல்கள் வெளியீட்டு விழா பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் சென்ட் லூயி வீதி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ராமன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் பிரெஞ்சு இந்திய பிரான்சிலிருந்து விடுவிப்பு, இந்தியாவுடன் இணைப்பு மற்றும் புதுச்சேரியின் அடையாளங்கள் என்ற 2 நூல்கள் வெளியிடப்பட்டன. விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டு உரையாற்றினர். நூல்களின் ஆசிரியர் ராமதாசு நூல்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். நன்றியுரை குமார் வழங்கினார். இந்நூல்கள் வெளியீட்டு விழாவில் இலக்கிய ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் தொகுதிதோறும் மக்களை சந்திக்கும் பாத யாத்திரை இயக்கத்தை கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தொடங்கி வைத்தார். வரும் சட்டசபை தேர்தலுக்கு ஆயத்தமாகும் பொருட்டு காங்கிரஸ் கட்சியினர் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசை கண்டித்து தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி ஆளும் கட்சியின் ஊழலை மக்களுக்கு விளக்கும் வகையில் தொகுதிதோறும் பாத யாத்திரையாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் இயக்கத்தை துவக்கினர். இந்த பாத யாத்திரை வரும் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதன் துவக்க விழா முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் நடைபெற்றது. மாநில செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பாத யாத்திரையை தொடங்கி வைத்தார். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மூத்த தலைவர் தேவதாஸ், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், பாலன், கோவிந்தராஜ் உட்பட பலர் பங்கேற்றனர். முத்தியால்பேட்டை காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் காந்தி வீதி வழியாக நடைபயணம் மேற்கொண்டனர். அப்பொழுது பாஜக அரசின் ஓட்டு திருட்டை கண்டித்தும், புதுச்சேரி அரசின் போலி மருந்து முறைகேட்டை கண்டித்தும் கோஷமிட்டனர். அரசுக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். முன்னதாக புதுச்சேரி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், சுரஞ்ச் ஹெக்டே, நிவேதிக் ஆல்வா ஆகியோர் முத்தியால்பேட்டை பெருமாள் வீதி காங்கிரஸ் அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றி கல்வெட்டை திறந்து வைத்தனர். இந்திய கடலோர காவல் படையின் 50ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பைக் பேரணி நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி தூத்துக்குடியில் கடலோர காவல் படையின் பைக் பேரணி துவங்கி ராமேஸ்வரம், காரைக்கால் வழியாக புதுச்சேரி கடலோர காவல் படை தலைமையகத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட பைக் பேரணியை இந்திய கடலோர காவல் படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டர் டிஐஜி SS டசிலா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி தொகுதியில் நிலவும் குடிநீர் மாசு மற்றும் அதனால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து
நமது மக்கள் கழகம் சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. நமது மக்கள் கழகத்தின் தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி கட்சி பொறுப்பாளரும் கழகத்தின் பொதுச் செயலாளருமான விநாயகம் தலைமையில் வேலன் நகர் பகுதியிலிருந்து குடிநீர் பிரச்சினை தொடர்பாக இந்த மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வேலன் நகர், வினோபா நகர், ஜெயராம் கார்டன், வெங்கடேஸ்வரா நகர், லட்சுமி நகர், கொட்டுப்பாளையம், செயின்ட் பால்பேட் போன்ற பகுதிகளில் பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் மாசு கலந்து TDS அதிகம் உள்ள நிலையில் பருக உகந்த நிலைமை இல்லாத குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட மாசுபட்ட குடிநீரை உட்கொள்வதால் சிறுநீரக கோளாறு, அதன் தாக்கத்தால் ஏற்படும் இணை நோய்களான மஞ்சள் காமாலை நோய், நரம்பு மண்டல பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, சுவாச கோளாறு, சரும நோய் போன்ற நோய்களுக்கு ஆளாகி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் அதிக பணம் செலவு செய்து சிகிச்சை செய்து கொண்டாலும் நோய் குணமாகாமல் உயிரிழப்புக்கு ஆளாகிறார்கள். ஆகையால் மக்கள் நலன் கருதி பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் சுகாதாரமான நிலையில் உள்ளதா, பருகை ஏற்றதா என்பதை தங்கள் துறையினர் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு பருக உகந்த சுகாதாரமான குடிநீரை வழங்க ஆவண செய்யுமாறு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்க பாருங்க கொஞ்சம் கெஸ்ட் ஹவுஸ் பேருங்க அதான் கேட்குறாரு எல்லாம் செஞ்சு கொடுக்கலன்னா நீங்க செஞ்சு கொடுப்பீங்கன்றதுனால உங்க பேரை சொன்ன உடனே நாங்க நம்பிக்கையா வரோம். ஏன்னா எங்களுக்கு பட்டா கொடுத்த உடனே நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சீங்க. அதனால நீங்க செய்ய புதுச்சேரி காரைக்காலில் அமைந்துள்ள கோத்தகுளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன் மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கான காய்கறிகள் மற்றும் பழங்கள் தின விழா நடைபெற்றது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் பள்ளியில் பயிலும் மழலை மாணவர்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி தயாரித்த பொம்மைகள் மற்றும் கலை படைப்புகளை கண்காட்சி பொருட்களாக காட்சிப்படுத்தினர். காய்கறிகளால் செய்யப்பட்ட மரங்கள், செடிகள், ஆமை, விநாயகர் பொம்மைகள் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களும் பார்வையாளர்களை கவர்ந்தன. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை இசபெல்லா தலைமை தாங்கினார். விழாவில் கலந்து கொண்ட வேளாண் துறை வேளாண் அலுவலர் ஆலன் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகளுக்கு புரியும் வகையில் எடுத்துரைத்தார். மேலும் மழலை மாணவர்கள் காய்கறி பழ விற்பனையாளர்களாக மாறுவேடம் அணிந்து மழலை பாடல்கள் பாடி அனைவரையும் மகிழ்வித்தனர். மாணவர்களின் படைப்பாற்றலும் ஆர்வமும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பாராட்டை பெற்றது. கண்காட்சியை பார்வையிட்ட பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் நிகழ்ச்சியை ரசித்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பழங்கள் மற்றும் காய்கறிகளை கொண்டு கண்காட்சி படைப்புகள் செய்த குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கினர். ரொம்ப அழகான என்ன செய்யணும், புது ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல. இப்ப நம்ம அழகா இருக்கணும்னா உனக்கு அழகா இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல, உனக்கு இருக்குல்ல. அழகா இருக்கணும்னு என்ன தப்பு? அழகா இருக்கணும்னு என்ன தப்பு? ஓகேவா? அப்ப வீட்டுல அம்மா ஆரஞ்சு, அப்பா ஆரஞ்சு கொடுத்தாங்கன்னா என்ன செய்யக்கூடாது? டைஜஷன், சாப்பிடுற சாப்பாடு நல்லா தெரியுமா? புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராம சாலையில் அமைந்துள்ள முத்துக்குமரன் நகரில் எல்வடிவ வாய்க்கால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டத்தின் மூலம் ரூபாய் 8,31,000 மதிப்பீட்டில் இக்கட்டுமான பணி மேற்கொள்ளப்படுகிறது. இப்பூமி பூஜை விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலில், இளநிலை பொறியாளர் தேவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் அய்யனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, நிர்வாகிகள் கணபதி, பூபாலன், பாலு, முரளி, குப்புசாமி, சிவகுரு, ரமேஷ், வேலாயுதம், அய்யனார் உள்ளிட்டோர் கிராம பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது அவர், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் அரசு ஊழியர் நலன்கள் மீது அக்கறை கொண்டு ஊழியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெற்று தந்தும் பெற்ற உரிமைகளை பாதுகாத்தும் வரும் அமைப்பாகும். அரசு ஊழியர் பிரச்சினைகள் மட்டுமின்றி சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகள் நடுதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், இரத்த தானம், கண்தானம் உள்ளிட்ட சமுதாய சிந்தனையோடும் செயல்பட்டு சம்மேளனம் செயல்பட்டு வருகிறது. சம்மேளனத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் 4வது மாநில மாநாடு எதிர்வரும் ஜனவரி 23, 24, 25 ஆகிய தேதிகளில் பேரணியுடன் துவங்கி நடைபெறவுள்ளது. கம்பன் கலையரங்கத்தில் துவங்கி நடைபெறும் பொது மாநாட்டில் மாநில முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைக்கிறார். மூத்த தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன், மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் தேசிய பொதுச் செயலாளர் பியாதவ், தேசிய செயலாளர் MS வெங்கடேசன், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் விஜயகுமாரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க உள்ளனர். மாநாட்டில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த ஊழியர்கள் பிரதிநிதிகளாக பங்கேற்கின்றனர் என்று கூறினர். செய்தியாளர் சந்திப்பின் போது நிர்வாகிகள் கீதா, வானவரம்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் சிறப்பாக நடைபெறுவது முதல் நிகழ்வாக 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு பெரியார் சிலை அருகிலிருந்து அரசு எழுச்சி பேரணி புறப்பட்டு தமிழக கடந்து அங்கே பொது மாநாடு நடக்கிறது. மாநாட்டிற்கு துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்க மாநிலத்திற்கு வரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இசைத்துள்ளார்கள். வாழ்த்துறை வழங்க சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள், தேசிய செயலாளர், மத்திய மகா சம்மேளனத்தின் தேசிய செயலாளர் SP யாதவ், தேசிய பொதுச் செயலாளர் வெங்கடேசன், தமிழ்நாடு மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் துணைத் தலைவர் விஜயகுமாரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கியுள்ளனர். 24, 25 ஆகிய தினங்கள் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள மகளிர் திருமணத்தில் பிரதிநிதி மாநாடு, மகளிர் மாநாடு, தொழிற்சங்க முன்னோடிகளுக்கு நினைவேந்தல் மற்றும் பாராட்டு ஆகிய நிகழ்வுகள் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அகில இந்திய தொழிற்சங்க மையத்தின் துணைத் தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். தமிழ்நாடு அரசு சங்கத்தின் துணைத் தலைவர் செல்வராணி, P. மோகன், தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேலை செயல் தலைவர், DRU துணைத் தலைவர் ராம்கோபால் அவர்கள் மாநாட்டை பற்றி வெளியிட உள்ள சிறப்பு ஆசிரியர் மலர் மாலை வெளியிட உள்ளார்கள். காரைக்கால் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பூவம் யாதவால் தெரு மற்றும் சிவன் கோவில் தெரு ஆகிய கிராம பகுதிகளில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்வு நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தார் சாலை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா பணிகள் நடைபெறும் இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சாலை அமைக்கும் பணிகள் தரமான முறையில் விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கினார். இந்நிலையில் அப்பகுதி கிராம மக்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு தரமான சாலை வசதி ஏற்படுத்தி தந்ததற்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டு ரூபாய் 10,500 ஊதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். 2 ஆண்டு ஆகியும் அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து புதுவை காரைக்கால் பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்ட குழுவை உருவாக்கி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன், வினோத், குமரகுரு, சத்தியவதி, மணிவண்ணன், களியமூர்த்தி, சக்திவேல் ஆகியோர் தலைமையில் ராஜா திரையரங்கு சந்திப்பு அருகே திரண்டனர். அங்கிருந்து சங்கூதி மேளம் அடித்து ஊர்வலமாக கவர்னர் மாளிகையை முற்றுகையிட புறப்பட்டனர். அவர்களை சிறிது தூரத்தில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஊழியர்கள் தரையில் அமர்ந்து சங்கூதி மேளம் அடித்து மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் அரசை கண்டித்தும் முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து போலீசாரின் தடையை மீறி செல்ல முயன்றனர். இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர்.
விழுப்புரம் கண்டமங்கலம் அருகே பக்கிரிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பிரியங்கா என்ற பட்டதாரி ஆசிரியர் மரணமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த பிரியங்காவுக்கும் புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர் கார்த்திகேயன் என்பவருக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் 31 திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது பெண் வீட்டார் 10 பவுன் நகை மற்றும் சீர்வரிசை வழங்குவதாக உறுதியளித்திருந்த நிலையில் திருமண நாளில் 5 பவுன் நகை மற்றும் சீர்வரிசை பொருட்கள் மட்டும் வழங்கப்பட்டு மீதமுள்ள 5 பவுன் நகையை நிலம் வாங்கி தருவதாக கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இரு குடும்பங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 2.5 மாதங்கள் கடந்தும் நகை வழங்கப்படாததால் தகராறு அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கார்த்திகேயன் தனது மனைவிக்கு தெரியாமல் பிரியங்காவின் ஆபாச புகைப்படங்களை வைத்துக்கொண்டு மீதமுள்ள 5 பவுன் நகையை உடனடியாக வழங்காவிட்டால் அந்த புகைப்படங்களை அவர் பணியாற்றும் பள்ளிக்கும் இணையதளத்திலும் வெளியிடுவதாக மிரட்டியதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த பிரியங்கா தாய் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அவரது தாயும் உறவினர்களும் பிரியங்காவை மீட்டு புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பிரியங்காவின் தாய் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பிரியங்காவின் மரணத்திற்கு காரணமான கணவர் மற்றும் அவரது பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் கண்டமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி துணை காவல் கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் கண்டமங்கலம் பொறுப்பாய்வாளர் சத்யசீலன் ஆகியோர் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் கணவர் மற்றும் அவரது பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படும் வரை சடலத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என உறவினர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தால் கண்டமங்கலம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பழைய காலனி பகுதியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நீலாவதி அம்மன் SS 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். விழாவில் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, உதவி பொறியாளர் செல்வபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மின்துறை பொறியாளர் ஆனந்த் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணுங்க. RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் பட்டியல் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் ஒப்புதலுடன் மாநில மகளிர் அணி தலைவி வாசுகி ஸ்ரீராமமூர்த்தி வெளியிட்டார். கழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 16 சட்டமன்ற தொகுதிகளில் 30% பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்து தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மாநில மகளிர் அணி, இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணிகளுக்கான அமைப்பாளர்களும் நியமனம் செய்யப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக மாநில மகளிர் அணி அமைப்பாளரான வாசுகி ஸ்ரீராமமூர்த்தி மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் ஆலோசனை பெற்று அவரது ஒப்புதலுடன் 25 பேர் கொண்ட மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டதாக தெரிவித்தார். மாநில மகளிர் அணி தலைவர் வாசுகி ஸ்ரீராமமூர்த்தி, துணைத் தலைவர்கள் ரூபினி, உமா, பொதுச் செயலாளர் டாக்டர் கீதா, பொருளாளர் லட்சுமி பிரியா, செயலாளர்கள் அமுதா, பிரீத்தி, இணை செயலாளர்கள் கீர்த்தி, தனஸ்ரீ, துணை செயலாளர்கள் ஜஸ்பின், சித்ரா, உதவி செயலாளர்கள் தீனா, சுபலட்சுமி, ஜெயப்பிரியா மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர்கள் மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஏரிவரத்து வாய்க்கால் குறுக்கே ஜுமா மசூதி அருகில் புதிய பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 32,42,000 மதிப்பீட்டில் இப்பாலம் கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஒப்பந்ததாரர் முத்துக்குமரன்,
முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், தேசிய மக்கள் மன்றம் திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் அதன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உலக பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழா நடைபெறும் கைலாசநாதர் கோவிலில் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. கோவில் வளாகத்தில் உள்ள தண்டாயுதபாணி சாமி சன்னதியில் அமைக்கப்பட்டிருந்த உண்டியல் ஒன்றில் 2 நபர்கள் குச்சியை உள்ளே விட்டு கிளறி கொண்டிருந்ததை மெய்காப்பாளர் கவனித்தார். உடனடியாக இருவரையும் பிடித்து சோதனை செய்ததில் குச்சியில் பபிள்கம் ஒட்டி வைத்து உண்டியலின் உள்ளே செலுத்தி அதில் ஒட்டிய பணத்தை திருடி கொண்டிருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காரைக்காலை அடுத்த திருப்பட்டினம் சடையப்பர் பிள்ளை தெருவை சேர்ந்த ஜடாயுத புரீஸ்வரர் மற்றும் திருநள்ளாறு கீழ சுப்ராயபுரம் பள்ளிக்கூடம் தெருவை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். பின்னர் இருவரையும் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து நகர காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர். சசிகுமார் நடித்த பிரபல திரைப்படமான குட்டிப்புலி படத்தில் இடம்பெறும் உண்டியல் திருட்டு காட்சியைப் போலவே அதே பாணியில் கோவில் உண்டியல் திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் ராயன்பாளையம் உதயம் நகர் பகுதியில் வனஜா நகர் அருகாமையில் கோட்டுச்சேரி மின்துறை மூலம் புதியதாக அமைக்கப்பட்ட புதிய மின்மாற்றி திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை திறந்து வைத்தார். விழாவில் காரைக்கால் மாவட்ட மின்துறை செயற்பொறியாளர், கோட்டுச்சேரி மின்துறை உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், மின்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட கருங்கல் கொட்டும் பணியில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் மற்றும் நிர்வாக குளறுபடிகள் குறித்து விசாரணை நடத்த கோரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் புதுச்சேரி ஆளுநர் மற்றும் தலைமை செயலரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மக்கள் நல சங்க தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன், இணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர் ஆகியோர் இணைந்து இந்த மனுவை அளித்தனர். அதில் பிள்ளைசாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் ஆகிய 4 கிராமங்களில் கருங்கல் கொட்டுவதற்காக நபார்டு வங்கி கடன் மற்றும் மாநில அரசு பங்குடன் மொத்தம் ரூபாய் 26.45 கோடி மதிப்பில் கடந்த 19 மார்ச் 2025 அன்று டெண்டர் விடப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த VK&Co நிறுவனத்திற்கு பணி ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 மாதங்களில் முடிக்க வேண்டிய இந்த பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டு தற்போது 1 ஆண்டுக்கும் மேலாக முடங்கியுள்ளதாகவும் இதுவரை சுமார் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான பணிகள் மட்டுமே நடந்துள்ளதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள ரூபாய் 20 கோடி மதிப்பிலான பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த நிறுவனம் சார்பில் அரசியல் தலையீடு, பொதுமக்கள் எதிர்ப்பு, CRZ அனுமதி வழங்காதது, சரியான வரைபடங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லாமை காரணமாக பணியை தொடர முடியவில்லை என பொதுப்பணித்துறையிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளதாகவும் மக்கள் நல சங்கம் கூறியுள்ளது. மேலும் கடந்த 2023ஆம் ஆண்டு பிள்ளைசாவடி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட கருங்கல் கொட்டும் பணியும் முழுமையடையாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் கடல் அரிப்பு கட்டுப்படுத்தப்படாமல் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே இந்த கருங்கல் கொட்டும் பணிகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி மக்கள் வரிப்பணம் வீணாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் மீனவர்களின் ஆலோசனையுடன் அவர்களின் தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பணிகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் மக்கள் நல சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற சோழன் விரைவு ரயிலில் உரிய ஆவணங்களின்றி வெள்ளி பொருட்கள் கடத்தப்படுவதாக திண்டிவனம் ரயில்வே காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் சோழன் விரைவு ரயிலில் ரயில்வே காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகப்படும் வகையில் நடந்து கொண்ட நபரை பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில்கள் அளித்ததால் காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த நபரிடமிருந்து பையை சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட சுமார் 13 கிலோ எடை கொண்ட வெள்ளி பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. பின்னர் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் சென்னை பகுதியை சேர்ந்த லால்சந்த் என்பதும் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு உரிய ஆவணங்களின்றி வெள்ளி பொருட்களை எடுத்து சென்றதும் உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெள்ளி பொருட்களை பறிமுதல் செய்த ரயில்வே காவல்துறையினர் லால்சந்த் மீது வழக்கு பதிவு செய்து மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பாக அந்த நபரை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.